நேரம் நம்ம கூட இருந்து பேசிகிட்டே இருப்பார். அப்போ அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக வந்து புதுசாக யாராச்சும் வரும்போது ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனால தான் அதை எடுத்தேன். ஆனால் நான் தேவைப்படும் போது அவர்கிட்ட என்ன சொன்னேன், தேவைப்படும் போது நான் கொடுப்பேன் ஆதித்யா அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா, நிறைய நாள் நான் பார்த்துருக்கேன், ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வரும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ளே வருவீங்க. அதனால தான் நான் அதை எடுக்க யோசித்தேன். நீங்கள் சொன்னதுனால எடுத்தேன். ஓகே, இப்போ ஒருத்தருக்குமே இல்லை, 2-3 நாள் இப்படி இருந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இது கூட நல்லா தான் இருக்குது, ஒயிட்டு கலர் சட்டை. ஹாய் சரோ, வந்துட்டியா? என்ன சாப்பாடு? ஆதித்யா வருத்தமா பேனர் எடுத்தது? என்ன சாப்பிட்டா சொல்லு. எனக்கே கொடுத்து கொடுத்து எடுத்த. ஆமாம் சரோ, எல்லாத்துக்குமே அப்படிதான், எல்லாத்துக்குமே கொடுத்து கொடுத்து தான் எடுத்தேன். நீ பயங்கர கோபகாரம் இல்லை. ராஜா கோச்சிக்கிட்டீங்களா நீங்கள்? அப்போ பெரிய பெரிய ஒரு கோடி சொத்து எடுத்தா எனக்கு என்ன வருத்தம்? ஓஹோ, 1 கோடி ரூபா சொத்தாது, அதனால எடுத்தா எனக்கு என்ன வருத்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரோ. இப்போ வந்து நமக்கு பேட் கமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து சிம்பிள் தானே வச்சுருக்கோம். சரி, மாதிரி ப்ளூ கலரு போட்டிருக்கிறவங்க ரொம்ப நேரம் நம்ம இதில் அப்படியே இருப்பாங்களா பேசிக்கிட்டு. அப்போ ஏதாச்சும் புதுசாக வர்றவங்களுக்கு என்னடா இது என்ன மாதிரி இருக்கும். சரி, நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னா நான் என்னப்பா பண்ணுறது? அதனால தான் சரி ஆதித்யாட்ட சொல்லிட்டு எடுத்தேன், ஆதித்யா தேவைப்படும் போது கொடுக்குறேன்னு. ராஜா உடனே அவருக்கே இல்லை எனக்கு எடுத்துக்கங்கன்ட்டாரு. ஹாய் மக்கா, இனிய காலை வணக்கம். வாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, இனிய காலை வணக்கம். உனக்கு சரியான மூளையமோ? எனக்கு சரியான மூளையா? உங்களுக்கெல்லாம் இருக்கிறத விட எனக்கு கம்மியாக தான் இருக்கும் சரவணா. உண்மையே சொல்லட்டா, உங்களுக்கெல்லாம் இருக்கிறத விட எனக்கு கம்மி தான். நான் சரியான ஏமாடி, எதை எல்லாரும் ஈஸியாக நம்புவேன். உனக்கு மண்டையெல்லாம் மூளைன்னா அது வேற இல்லை. மண்டெல்லாம் மூளைன்னு சொல்லாத, அதெல்லாம் எனக்கிட்ட கிடையவே செய்யாது. உங்கள் கூடாலெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு கொஞ்சம் மூளை வளர்ந்துருக்கு தெரியுமா? அதுக்கு வந்து சுத்தமாக கிடையாது, மூளையே கிடையாது. ராஜா இருக்கீங்களா என்ன? இங்கே வாங்க, கொஞ்சம் பேசுங்க. சரோ கிட்ட யாரும் சின்னதாக வருத்தப்பட்டா கூட எனக்கு மனசு சங்கடமாக இருக்கும். எனக்கு தெரியும் சரோ, அதாவது நம்ம யூடியூப் நண்பர்கள்லாம் எப்பவுமே வந்து நம்ம கூட வர முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனாலும் எனக்கு தெரியும், என்ன அறியாமலே அவங்க மேலெல்லாம் ஒரு மதிப்பு, மரியாதை, அன்பு அதெல்லாம் நான் வச்சிட்டேன். அதனாலேயே நான் சில டைமில் எவ்வளோ வேலை இருந்தாலுமே அந்த குறிப்பிட்ட டைமில் ஃபோனை தூக்கிடுவேன் லைவ் போட்டதுக்கு. எனக்கு வந்து இது ஒரு மாதிரியான நோயாட்டே ஆயிடுச்சு. என்னைக்கு இதிலேருந்து நான் விலகி வரப்போகிறேன்னு எனக்கே தெரியலை. யாராவது விளையாட்டுக்கே என்கிட்ட கோவப்பட்டாலும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அதுக்காக. அப்படி பார்த்தா என்ன புறம்போக்குன்னு எல்லாம் நீ சொன்ன, எனக்கு சூடு சுரணை எல்லாம் இல்லை. அடே, அது அன்னைக்கு ஏதோ ஜாலியாக சொன்னோம்ல, அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காத. எனக்கு கொஞ்சம் உன் மூளை 1 வாரம் வாடகை கிடைக்குமா மக்கா? அடே பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது எனக்கிட்டே மூளை கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பெரிய அட்வொகேட்டு, உனக்கு இல்லாத மூளையா பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லு.